Because request Ganesh wrote this thing This is much better. in a matter of hours, Thank you very much. and none of us had any opportunity to practice this thing. So, however individual training we would purchase. So we just got together once and over the phone we talked about yesterday and all that. So we may have to report the script to get back. So where is Ganesh? Many of us don't know Ganesh. Ganesh, we don't know who Ganesh is. How does he look? Where is he? So brief just a scenario here is basically Thengai Srinivasan lives in the United States and he's got a sweet stall in Edison. Sweet stall. So அதனால தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்குறதுக்காக கடை வச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அங்க விசு is coming here visiting. அவன் கடையில வந்து ஸ்வீட் வாங்குறதுக்கு வரான். So you're going to see a conversation between Visu and Thengai Srinivasan what happened. That is what the skit is about. Thengai Srinivasan's son Niranjan Visu if you can call it son Cho. இவன் ரெண்டு பேரும் மெட்ராஸ்ல. So இதே மாதிரி அங்க இவருடைய son அங்க மெட்ராஸ்ல ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கான். அதே கடைக்கு சோ பசிக்கிறது வாங்குறதுக்கு வரான். So அந்த conversation was happening between those two. So that is what the context is. So just each about 5 minutes or less skit. Okay? Before they start, I just wanted to introduce Ganesh for those of you who don't know. I don't know Ganesh. Who is that? Ganesh. Where is he? Come on, Ganesh and Ganesh! we go way back. Ganesh! 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 We have acted in Sumitra's drama together with Chakrapotta Elleer and all that with the drama. So he wrote the skit and I said, Ganesh, you have to make some special role for me at the next Deepavali party. I would like to. Me too. 5 minutes later, he calls, your skit is ready, so we'll make sure that you have a role too. So that's how talented he is. I want you to give him a big hand. He's an amazing writer, so you will get to see his work. So without further ado, let's start. இன்னொரு mic இருக்கு. பண்ணலாமா? ஏன் அவ்வளவு எளிமையா இருக்குமா? It's very Kannada translation. இருக்கே. Hello. All right. சா, நல்லா Thank you, Ramani. You're a savior. என்னடா இது எடிசன்ல கடை போட்டா கூட்டம் அலையோ அலையோன்னு மோதும் நம்மளும் பணத்தை அள்ளோ அள்ளோ அள்ளலான்னு பார்த்தா ஒத்தனையுமே காணுமேடா கபடி சிக்கம் அங்க ஒருத்த வராம பாரு அவனை வச்சு இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான் தம்பி யாரு அது அண்ணனை பார்த்து தம்பிங்கிறது அப்படி பாக்குறேன் நான் எல்லாருமே தம்பி தான் கூப்பிடுறது என் அண்ணாவே தம்பி தான் கூப்பிடுவேன் அட சனியனை நீ எப்படி வேணா கூப்பிட்டு தொலை ஆமா உனக்கு என்ன வேணும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஸ்வீட் ஸ்டாலுக்கு எதுக்குப்பா எல்லாரும் வருவா காய்கறி வாங்குறதுக்கா அது இல்ல சாரே என்ன மாதிரி ஸ்வீட் வேணும்னு கேட்டா உங்களுக்கு அலேக்கா ஜெருக்கு சிக்கோன்னு கொண்டு வந்து கொடுப்பேன் அவ்வளவு சீக்கிரமா சொல்லிட முடியாது ஆமா இந்த ஸ்வீட் எல்லாம் என்ன விலை எல்லாம் நியாயமான விலை தான் நியாயமான விலை உனக்கு நியாயமா இருந்தா எனக்கு நியாயமா இருக்குமா இல்ல எனக்கு நியாயமா இருந்தா உனக்கு நியாயமா இருக்குமா இல்ல உனக்கு நியாயமா இல்லைன்னா எனக்கு நியாயம் இல்லாம போயிடுமா இல்ல எனக்கு நியாயம் இல்லைன்னா நானே ஸ்வீட் கடைக்காரன் எனக்கே நீங்க அல்வா கிண்டுறீங்களா இங்க உப்பா கட்டுறதுக்கே வழியை காணும் அல்வா கட்ட போயிட்டோம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மத்தவன் வருத்தத்தை பார்த்து வருத்தப்படாத உலகத்துல என்னுடைய வருத்தத்தை உண்டாகும் வருத்தத்தை பார்த்து நீ வருத்தப்படுறியே அந்த வருத்தத்தை நினைச்சாதானே எனக்கு வருத்தமா இருக்கும் தெரியாம தான் கேட்கிறேன் உங்களுக்கு எதையுமே ஸ்ட்ரைட்டா பேசவே வராதா ஜெருக்கு சிக்கான்னு சாருக்கு என்ன வேணும்னு சொன்னா அதை அச்சான்னு கொண்டு கொடுப்பேன் நீ இன்னும் வேலையே சொல்லிக்கேப்பா நல்ல ஒரு கேனைய மாட்டியிருக்கான் எல்லா ஐட்டமும் கிலோ வெறும் $50 தான் அப்படியே சரி அந்த ஜாங்கிரில 1 கிலோ அப்புறம் அந்த லட்டுல 1 கிலோ பாதுஷால 1 கிலோ அது என்ன மைசூர் பாக்கா நீலப்பட்டதா வேஷம் இருக்குமே அது 1 கிலோ அப்புறம் இது என்னது இந்த வடக்கிட்ட ஜிலேபியா அதுல 1 கிலோ போட்டு ஆமா மொத்தம் எவ்வளவு ஆச்சு மொத்தம் $270 ஆச்சு $270 ஆனா நீங்க 250 கொடுத்தா போதும் ஏன் மறக்கற இந்த டப்பா எடுத்துடும் எதுக்கு சார் நீ எடுத்து நான் சொல்றேன் ஐயோ இந்தாங்க சார் இந்த எல்லாத்தையும் அதுல போடுப்பா சார் சரி இப்ப அந்த இது எடுத்து நான் 2 குலுக்கு வெரி குட் ரகண்டா
அதுல இருந்து எனக்கு ஒரு 1/4 கிலோ பாக்கெட் பண்ணும். ஏய், யார்கிட்ட அத்திரிக்கு பச்சாவா தேங்காவுக்கே கூஜாவான்னா? அப்ப உனக்கு என்ன பாச்சுப்போ? ஆமா சார், உங்க பேர் என்ன? அப்படி ஒண்ணும் பெரிய பேர்லாம் இல்ல. ஐயம்பேட்டை அறிவுரை நம்பி கரியாப்பா. ஐயோ, நீங்க சந்திரனா? உங்க தொல்லை தாங்க முடியாம தான் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஓடி வந்து எடிசன் ஒரு கடை போட்டேன். இன்னொரையே துரத்தி வந்து என்ன ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? அடுத்து, என் பையன் இந்தியால நிரஞ்சன் கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட போய் உங்க பிரதரை வாங்கிக்க சொல்லு. நிரஞ்சன். நிரஞ்சனா? ஓ, வாத்து வாங்கோ. யோ நயா, உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்குதா? நான் நடந்து வந்தா வாத்து வர மாதிரி இருக்குதா? மன்னிச்சுக்கோ சார், நமக்கு வரமாட்டான் சார். வா வரமாட்டானா? தெளிவா வராதடா. இல்ல சார், வாத்து வாங்கோ. ஓ, பா வரதா அவரு? தமிழ் தாயின் தவப்புதவனே, ஏன்டா இப்படி தாயை கொலை பண்ற? ஆமா, உனக்கு பா சொல்லி கொடுக்கும் போது ஸ்கூலுக்கு மறந்துட்டியா? கிண்டல் பண்ணாதே சார். அது ஒண்ணுதான் எனக்கு வரமாட்டான். நான் கிண்டலும் பண்ணல, சுண்டலும் பண்ணல. பசி உசுறு போகுது. என்ன இருக்கு? எல்லாம் நல்ல ஸ்வீட் சார். நம்ம கிட்டே வாங்கிப்பா, நான் உனக்கு எல்லாம் ஓட்டு தரேன். இந்த ஜனநாயகத்தை ஜனங்களே கள்ள ஓட்டு போடுறாங்க. இதுல வாத்துக்கார ஓட்ட நாடு உருப்படாது. அது இல்ல சார், வாத்து ஓட்டு தரேன் சார். ஓ, பார்த்து போட்டு தரேன்றியா? சரி சரி, இந்த ஸ்வீட் எல்லாம் இதெல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? மேல இருக்கிறது வெந்நீர் பாதுஷா, அதுக்கு பக்கத்துல மைசூர் வாக்கு, அதுக்கு பக்கத்துல தேங்காய் வருவி. உங்க கூட பேசினா பன்னீர் பாதுஷாவும் தேங்காய் பருப்பியும் ஆசையா மறந்து போயிடுங்க. ஆள முடியும். கவலைப்படாதே சார், காரத்துக்கு ரிப்பன் பக்கோடா இருக்கு சார். ரிப்பன் பக்கோடாவா? யோ, பசி வந்தா மத்து மறந்து போயிடுன்னு சொல்லுவாயா? உங்க கூட பேசியிருந்தா எனக்கு வைத்தியமே விழிச்சிடும். எனக்கு பா வந்துருச்சு. போயா, உன்னோட வேசி எனக்கு வசியம் போயிடுச்சு. பாவம் போயிடுச்சு. நான் ஓரேன். பார்த்தால் வசி தீரும்.